ஏங்க இங்க பாருங்க, இந்த ஒர்க்கை விட்டுட்டு வேற ஒர்க்ல ஜாயின் பண்ணலாம்லங்க. ஏன் இந்த வேலைக்கு என்ன? மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் எங்கங்க பத்துது? ஏன் சாப்பாடுக்கு எதுவும் பத்தலையா என்ன? சாப்பாடு மட்டும் போதுமாங்க? நம்ம வீட்டுக்கு காரு, ஏசி, பெரிய டிவிலாம் வேணாமா? நீங்க கொடுக்குற காசுல அதெல்லாம் வச்சு எப்படிங்க வாங்குறது? என் தங்கச்சி வீட்டுக்காரரை பாருங்க, போன மாசம் காரு, இந்த மாசம் அவளுக்கு ஸ்கூட்டின்னு வாங்கி தராரு. நம்மளும் அந்த மாதிரி வரணும் இல்லையா? இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கிட்டு மற்றவங்க இதை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, அப்படி வாழ்கிறாங்க, இப்படி வாழ்கிறாங்க. ஏன் தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்படுறேன்? ஏங்க நான் என்ன எனக்காகவா கேட்குறேன்? இப்போ நம்ம வீட்டில் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியாக வெளில போகும்போது ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ வெயிட் பண்ண வேணாம்ல. அதுக்கப்புறம் வெயில் காலம் வந்துருச்சு, வெயில் எப்படி கொளுத்துது. ஏசி வாங்கி மாட்டினா நம்ம எல்லாருக்கும் தானங்க யூஸ் ஆகும். அதுக்கு டக்குன்னு வேறு கம்பெனி மாற முடியுமா? பார்ப்போம். நானும் நல்ல கம்பெனிக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க. டே ரவி, எனக்கு ஒரு 1 lakh சேலரி வர மாதிரி நம்ம ஃபீல்ட் சம்மந்தமாகவே உனக்கு தெரிஞ்சு இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் சைடு ஏதாவது இருந்தால் பார்த்து சொல்கிறியா? நம்ம கம்பெனிலே 1 lakh வாங்கலாமேடா. என்ன ஒரு 3 வருஷம் ஆகும், அவ்வளோதான். ஏன் திடீர்னு கேட்குற? இல்லைடா, வாங்குகிற சம்பளம் பத்தலை. 50,000க்கு அப்படி என்னடா செலவு பண்ணுவீங்க? இல்லை அப்படி இல்லைடா, இப்போ ஏசி காரு வாங்கணுன்னா நான் வாங்குகிற சம்பளத்தில் 8-10 மாதம் சேர்த்து வச்சு தானே வாங்க முடியும். உடனே வாங்க முடியாதுல்ல. எந்த காலத்துலடா இருக்க? நீ வாங்குற சம்பளத்துக்கே இதெல்லாம் வாங்கலாம். எப்படிடா? இஎம்ஐ, கிரெடிட் கார்டு ஆப்ஷன்லாம் இருக்கேடா, உனக்கு தெரியாது? தெரியும்டா, ஆனால் காசு கட்டலைன்னா பிரச்சனை ஆயிடாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என் ஃப்ரெண்ட்லாம் 4-5 கிரெடிட் கார்டு வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். இவ்வளோ ஏன், நானே 2 வச்சுருக்கேன். தைரியமாக வாங்கு. சரிடா. எப்படிங்க? அதெல்லாம் அப்படிதான். நீ கேட்டு வாங்காமல் இருப்பேனா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏங்க நான் ஏசி காரு எல்லாம் கேட்டது உண்மைதான், ஆனால் அதை வேற நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்க சொன்னேங்க. இப்படியா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குவீங்க? அட்லீஸ்ட் இப்படி வாங்குறேன்னு சொல்லியிருந்தா நானாச்சும் வேணான்னு சொல்லியிருப்பேன் அப்போவே. இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியல. நான் கார் வாங்கும்போது ஆஃபரில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது. இப்போ 4% இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் டியூ டேட்டு. அமௌண்ட் எப்படி ரெடி பண்ண போகிறேன்னே தெரியல. ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவும் கேட்டு பார்த்தீங்களா? நான் கூட எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அக்கம் பக்கத்துலலாம் விசாரிச்சு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் 50,000 ரூபா சம்பளத்துக்கு குடும்ப செலவுக்கு தாராளமாக செலவு பண்ணுவேன். ஆனால் இப்போ பாரு, வீட்டு செலவுக்கே பற்ற மாட்டேங்குது. எல்லாம் கிரெடிட்டுக்கே போயிடுது. இதனால தான் நான் கிரெடிட் கார்டு வாங்காமே இருந்தேன். நீ கேட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்லி தான் வாங்கினேன். இப்போ பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. மற்றவங்கள பார்த்து ஆசைப்படாதேன்னு சொன்னால் நீ கேட்குறியா? ஏங்க என்ன எதுக்குங்க குறை சொல்கிறீங்க? நான் இப்படி தான் கிரெடிட்டில் வாங்க சொன்னேன்னா வேற நல்ல வேலைக்கு போய் தானே வாங்க சொன்னேன். அதுதான் பிரச்சனையே. நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக அவங்க கார் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, என் தங்கச்சி வீட்டுக்கு ஸ்கூட்டு வாங்கி கொடுக்குறாரு, இதெல்லாம் நம்ம எப்போ வாங்குறோன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அதை செய்ய முடியாமல் இருக்கப்போ எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக தெரியுமா இருக்கும். அதை எப்படியாவது செய்யணும்னு என்னைய மாதிரி நிறைய பேர் வேகமாக முடிவெடுத்து இதோ இந்த லோன் பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறோம். உங்கள் மேலே தப்பு சொல்ல வரல, ஆனால் நீங்கள் சொல்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்டு தான் நாளைக்கு பிரச்சனைக்கு தொடக்க புள்ளியாக இருக்குது. புரியுதுங்க. நம்ம வேணும்னா இப்போ வாங்கின எல்லாத்தையும் செகண்ட் ஹேண்டில் விற்றுடலாம். அதில் வர பணம் வச்சு இருக்கிற கடன்லாம் நம்ம அடைச்சிடலாம். என்னைக்கு நம்ம கிரெடிட் இஎம்ஐ இல்லாமல் வாங்குற அளவு முன்னேறோமோ அன்னைக்கு நம்ம வாங்கிக்கலாம். அப்போ எல்லாம் செகண்ட் ஹேண்டில் சேல் பண்ணிடலாமா? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது? ஆக்சுவலாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படக்கூடாதுன்னே கற்று தருது. சரி, நான் போய் ஏதாவது பாட்டு வரேன்.